ஒருவேளை உங்களுடைய மாம்ச காதுல கேட்காம இருக்கலாம். blood has life. ஒரு 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 மாம்சத்தினுடைய உயிர் பிளட்ல தான் இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் ரத்தத்தை குடிக்க கூடாது, ரத்தத்தை எல்லாத்தையும் சாப்பிடு, ரத்தத்தை மட்டும் சாப்பிடாத. நம்மால் உட்கார்ந்து அண்ணன் ரத்த ஃப்ரை இருக்கா, முடிஞ்சிருச்சு, முன்னால வந்து சாப்பிட்டு போயிட்டார். அப்படியா, ரத்த ஃப்ரை இல்லையா? அதுக்கு அடுத்து கொடூரமானது எனது மூளை ஃப்ரை. ஒரு அனிமலை, ஒரு மிருகத்தை கொன்னா ரத்தத்தை முதல்ல உறிஞ்சி அதை ஃப்ரை பண்ணி, அப்புறம் மூளை, கிட்னி, ஹார்ட்டு, இருதயம், குடல், குந்தாணி கூட விடுறது கிடையாது. முடிஞ்சா அந்த ஆட்டோட கொம்புல கூட சிப்ஸ் போட்டு சாப்பிட்டுருவாப்புல. ஒரு பார்ட்டை விடாது. ஆண்டவர் சொல்ற ரத்தத்தை மட்டும் சாப்பிடாது, ஏன்னா ரத்தத்துல தான் ஜீவன் இருக்குது. லேவியராகமம் 17:11 சொல்கிறது, மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. blood has life. பைபிள்ல பாத்தீங்கன்னா காயின் தன்னுடைய சொந்த தம்பியாகிய ஆபேலை கொன்று போடுகிறான். that's the first murder that happened in the Bible. அவன் கொன்று போட்ட பொழுது அவன் கொன்னுட்டு அவனே செத்து போயிட்டான், யார் சாட்சி சொல்ல போறான்னு போயிட்டான். ஆண்டவர் தேடி வர்றாரு, டேய் என்னடா பண்ண, என்ன பண்ண பார்க்குறான், யாருமே இல்லை, அதனால என்ன பண்ணிடலாம், அப்படியே நைஸாக அப்படியே பண்ணி என்ன ஒன்றும் பண்ணலையே, காலைல சாப்பிட்டீங்களா, நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டு டேய் தம்பியை கொன்று புதைச்சிருக்கிறான். யார் சொன்னா தம்பியை கொன்று? அவனை தான் புதைச்சினேன். அவன் தம்பியோட ரத்தம் என்னை பார்த்து பரலோகம் வர கூப்பிட்டுச்சான். ஏங்க பாருங்க, இங்கிருந்து கத்துனா நீங்க கத்துறீங்கன்னா ஒரு 10 பில்டிங் வர கேட்கும், அவ்வளவுதான். ஆனா ரத்தம் பேசுறது பரலோகம் வரைக்கும் கேட்டுச்சான். ஆண்டவர் சொல்றாரு, அதை கேட்டுட்டு நான் வர்றேங்கிறாரு. ஆதியாகமம் 4:10 அவர் சொல்கிறார், என்ன செய்தாய், உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறார். You see, blood has life and blood can speak. ரத்தம் பேசும். ஆபேல் மரித்து விட்டான், ஆனால் அவருடைய ரத்தம் இன்னும் பேசிக் கொண்டிருந்துச்சு. ஐயா, மாம்ச கண்ணுல பார்த்து ஏதோ ரத்தம் சிந்தி காஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. காஞ்ச ரத்தங்க ஆண்டவரை பார்த்து கதறிச்சு, எங்க அண்ணன் காயின் என்னை கொன்னுட்டு அவனை சும்மா விடாதீங்க, அவனை பழி வாங்க, அவனுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆபேலுடைய ரத்தம் கதறி கொண்டிருந்ததாம். ஆனால் ஒன்றை தெரிஞ்சுக்கோங்க, ஏசப்பா மரித்தார், அவருடைய ரத்தம் நமக்காக பரலோகத்தில் இருக்கிற கிருபாசனத்தில் தெளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தம் சும்மா இருக்குன்னு நினைக்கிறீங்க, அந்த ரத்தமும் பேசி கொண்டிருக்கிறது. ஆனா இந்த ரத்தம் எதற்காக பேசுகிறதுன்னு சொன்னா, அது நம்மை குறித்து தவறான காரியங்களை பேசல, அது நமக்கு பழி வாங்கும்படி கேட்கல, அவர் நம் சார்பில் நன்மையான காரியங்களை பேசுகிறது. The Bible is telling the blood of Jesus is speaking better things than the blood